கடந்த 10 வருடமாவே எனக்கு அண்ணன் சீமானுடைய பேச்சுகள் எல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். ஒரு சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள தான் பேசுவார். நாங்க எங்களுடைய என்ஜிஓ வேலைகள தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போதே எனக்கு ஒரு கால் மாதிரியான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சமூகத்துல ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்மா தான் நான் பார்த்தேன். யார் ரோஷினி? என்ன பண்றாங்க ரோஷினியை பத்தி சொல்லணும்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி ஸ்ரீரங்கம். சமூக சேவை செய்யணும், மக்களுக்கு பணியாற்றணும் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஏமா இருந்தது. என்னுடைய அந்த திருநங்கைகள் மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம செய்யற விஷயங்களை ஒரு அறக்கட்டளை மூலியமா செய்யும் பொழுது அது நேர்த்தியா இருக்கும். எனக்கு இறைவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இருந்துச்சு. நிறைய போராட்டங்கள் ஆடி வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன வயது இருக்கும் உங்களுக்கு? 15. பெங்களூர் போனால் மாறிடலாம் அப்படின்னு முதலாக ஒரு திருநங்கை கம்யூனிட்டிக்குள்ளே நான் போகப்பட்டேன். அங்கே போகும்போது அங்கே இருந்த வாழ்வாதார முறையாக இருக்கட்டும், அந்த அவங்க விஷயமா இருக்கட்டும், அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு நாள் கூட அங்கே இருக்க முடியும். உங்களோட வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள், ரோஷினியோட பாஸ்ட்ல இருக்க அந்த ஒரு ரீல்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. யாரு தான் டான்ஸ் ஆடல இப்போ? முதல்வர் பதவிக்கு நிற்கிற ஆட்களுமே அதற்கு எவ்வளவோ பெண்கள் ஆடினது மட்டும் இல்லை, அதை விட எவ்வளவோ பார்த்துருக்காங்க. நாங்கள் வந்து உண்மைக்காக இருக்கோம். அப்படிங்கும் போது நாங்கள் வெளி வேடம் அணியணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் விமர்சிச்சிருக்கேன். சீமான் அவர்கள் திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் ஆதரிக்கிறோம், ஆட்களை வந்து நாங்கள் ஆதரிப்பது இல்லை. அப்படி இருக்க இவர் எல்ஜிபிடிக்கு ஆதரவான ரோஷினிக்கு எப்படி வந்து வேட்பாளரை வந்து அறிவிக்கலாம்? ஏரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திருநங்கை ரோஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வேட்பாளராக வந்திருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு அரசியல் களம் உள்ள இறங்கி அந்த அரசியல் சார்ந்து போக போறீங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி ரோஷினியை பற்றி சொல்லுங்க. யார் ரோஷினி? என்ன பண்ணுறாங்க ரோஷினி? ரோஷினியை பற்றி சொல்லணும்னா, ரோஷினி பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி ஸ்ரீரங்கம். அங்கே தான் படிப்பு எல்லாமே. ஸோ நான் திருநங்கையாக மாற்றப்பட்ட பிறகு பல ஊர்களில் இருந்திருக்கிறேன், பல மக்களை சந்திச்சிருக்கேன். இறைவி எல்ஜிபிடி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதில் சேர்ந்து நிறைய எல்ஜிபிடி மக்களுக்கான குரலாக இருந்திருக்கிறேன். அது இல்லாமல் ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதில் நிறைய பழங்குடியின மக்களுக்கு, வாழ்வற்ற குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு அது போன்ற சேவைகளை தொடர்ந்து செய்துட்ருக்கேன். அது இல்லாமல் பொன்னிவனம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ மூலியமாக எங்களோட ஓன் என்ஜிஓ தான். அது மூலயமா நிறைய மரங்களை வளர்க்கணும், இயற்கையை சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அது போன்ற பணியில் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த அறக்கட்டளை அப்படின்றதுக்குள்ள எப்போ இறங்க ஆரம்பிச்சிங்க? எதுனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. நம்ம ஏதோ ஒரு விஷயம் அனுபவிச்சிருப்போம், நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தை வந்து பார்த்துருப்போம். நம்ம பட்ட கஷ்டங்கள் வேறு யாருக்கும் போகக்கூடாதுன்றக்காண்டி தான் ஒரு விஷயத்தில் இறங்குவோம். அப்படி இந்த அறக்கட்டளைக்குள்ளே போகிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? சமூக சேவை செய்யணும், மக்களுக்கு பணியாற்றணும் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஏமாக இருந்தது. நீங்கள் என்னோடய ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்கள கைட் பண்ணுறது, அவங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்கூல் முடிஞ்சு வந்து டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் சிறு வயதுலேருந்தே தொடர்ந்து பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய பயணம் வந்து எங்களோட சர்ச்சில் மூலயமா நான் வந்து சண்டே ஸ்கூல் அந்த மாதிரிலாம் டீச்சர்ஸாக இருந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியான பயணங்கள் மூலயமா வந்து இயற்கை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய செடி வளர்க்கணும், மரம் வளர்க்கணும், இது போன்ற ஆசை. எங்கள் வீட்டை சுற்றிலும் நிறைய மரங்களை வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுதான் வந்தது. பொன்னிவனம் அப்படிங்கிற என்ஜிஓ வந்து எங்களோட சொந்த ஓன் டேடி வச்சுருக்காங்க. ஸோ அது மூலயமா நிறைய மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து மரங்களை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தேன். மரம் நமக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே வந்தது தான் என்னுடைய அந்த அறக்கட்டளைக்குள்ளே வந்தது. நம்ம செய்கிற விஷயங்களை ஒரு அறக்கட்டளை மூலயமா செய்யும்பொழுது அது நேர்த்தியாக இருக்குங்கிறத அப்போ நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அப்புறம் நான் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய அந்த திருநங்கைகள் மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில் இருந்தேன். நம்ம இப்படி பிறந்துட்டோம், நம்ம இப்படி இருக்கோம், நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் எனக்கு இறைவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறையா எல்ஜிபிடிக்யூ மக்களுடைய வாய்ஸாக இருந்திருக்கும். நிறைய வீட்டை விட்டு வெளியில் வர பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஷெல்டர் ஆரம்பித்து அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் கூட சேர்த்து வைக்கிறது, அது மூலயமா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள பாதுகாத்து வைக்கிறது, ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள கைட் பண்ணி நல்ல ஒரு வழியை உண்டு பண்ணணும். நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். அதாவது இப்போ நான் நிறையா திருநங்கைகளை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். எல்லாருமே அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு நிறையா விஷயங்களை தாண்டி ஒரு சாதனை பண்ணுற ஒரு இடத்துக்கு வராங்கன்றது ஈஸி கிடையாது. அதாவது இப்போ ஆண் பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா
அது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ரெட்டிப்பா இருக்கும் திருநங்கையோட ஒரு சாதனையை வந்து அடையிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரோஷினியோட சைல்ட்ஹுட் டேஸ் நம்ம வந்து திருநங்கையா மாறின காலமா இருக்கட்டும், அதை வீட்ல சொல்லும்போது அதுக்கு வந்து எதிர்ப்பா இருக்கட்டும், அந்த ஊர் மக்கள் பார்த்த விதமா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி திருப்பி நம்ம வெளிய வருவோன்ற ஒரு காலம் இருக்கும்ல. அந்த காலத்த பத்தி சொல்லுங்க. அது சிறு வயதிலிருந்தே அந்த அந்த பெண் மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இருந்துச்சு. வீட்ல சொல்லும்போது எல்லா வீட்லயும் யூசுவலா ஏத்துக்காத மாதிரி எங்க வீட்ல ஏத்துக்கல. ஸோ, அதனால நான் வீட்ட விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. வீட்ட விட்டு வெளியேறி பெங்களூருக்கு போனோம். என்ன வயது இருக்கும் உங்களுக்கு அப்போ? 15 15 இயர்ஸ். போனேன். அங்க பெங்களூர்ல இருக்க அந்த அதாவது திருநங்கையா மாறணும்னு எந்த குழந்தையும் நினைக்காது. பெண்ணாக மாறணும். நம்ம வந்து ஒரு ஆண் உடல்ல இருக்கோம். ஸோ, அத வந்து பெண்ணா மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள சிந்திச்சு, அப்போ அந்த ஏஜ்ல வந்து படிக்கணும் நமக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் வராது. எப்ப நம்ம பெண்ணா மாறுவோம் அந்த ஒரு தாட்ஸ் தான் இருக்கும். அப்படி ஒரு பெண்ணா மாறணுங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு, பெங்களூர் போனா மாறிடலாம் அப்படின்னு நெனச்சுட்டு அங்க போனோம். அங்க போகும்பொழுது முதலாக ஒரு திருநங்கை கம்யூனிட்டிக்குள்ள நான் போகப்பட்டேன். அங்க போம்போது அங்க இருந்த வாழ்வாதார முறையா இருக்கட்டும், அங்க அவங்க விஷயமா இருக்கட்டும், அது நம்ம வீட்ல ஃபேமிலில இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்குள்ள போகும்போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு எனக்கு. அப்ப எனக்கு அது அங்க இருக்க முடியல. என்னால ஒரு நாள் கூட அங்க இருக்க முடியல. அப்புறம் அங்கருந்து எங்க வீட்டுக்கு கால் பண்ணிட்டேன் நானு. தெரியாம வந்துட்டேன். அப்போ வந்து இந்த காயின்ஸ் போட்டு கால் ம். பண்ணுவாங்க ரூ. 1. அது மூலியமா பக்கத்துல வெளியில போம்போது கால் பண்ணிட்டேன். எங்க வீட்லருந்து என்ன வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்ல வந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு என்ன பத்தி கேட்டாங்க. "என்ன ஏன் இப்படி பண்ண? என்ன ஆச்சு?" அப்படி இப்படிலாம் கேட்கும்போது, அப்போ எங்களுடைய சித்தப்பா, எங்களுடைய சித்தி அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, நெறைய டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனாங்க என்ன. கவுன்சிலிங்க்கு, ம். ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும். அப்ப நெறைய போனோம். எந்த ஒரு இதுவும் தெரியல. அவங்கலாம் சொல்லிட்டாங்க, "இல்ல இவங்க வந்து இப்படிதான்." அப்படின்னு சொன்னோட்டியும், அப்புறம் எங்க வீட்ல ஒரு கண்டிஷன் போட்டாங்க. "சரி நீ இனிமே எங்கேயுமே போ வேணாம். உனக்கு எப்படி புடிச்சிருக்கோ அந்த மாதிரியே இருந்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டு கிராஸ் ட்ரெஸ் பொன் மாதிரி உடை அணிஞ்சுக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு வீட்லயே, வீட்டார் வீட்லயே சம்மதத்தோடயே. வீட்டோட சம்மதத்தோடயே. சூப்பர். ஒரு அதுதான் அந்த மாறுன அந்த காலகட்டத்தில எனக்கு ஃபர்ஸ்ட்டு டைம் அந்த தீபாவளி அந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் ஏதோ வந்துச்சு. அப்ப எங்க அம்மா வந்து எப்பவுமே வருட வருடம் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் அம்மா தானே வாங்கி தருவாங்க. ஃபர்ஸ்ட்டு எங்க அம்மா சுடிதார் வாங்கி குடுத்தாங்க எனக்கு. அந்த இதெல்லாம் ரொம்ப ஹேப்பியான ரொம்ப. அதுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாவே பெண் உடை அந்த மாதிரி தான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது என்னோட பெண்ணாவே ஐடென்டிட்டி ஆயிட்டேன். அப்புறமேட்டு எங்க வீட்ல யோசிச்சாங்க, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல இப்படி இருக்கு. அது ஒரு மாரி எனக்கு புடிக்கல. பொய்யா இருக்கிறது எனக்கு புடிக்கல. நான் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நெறைய போராட்டங்கள், அடி வீட்லயா? வீட்ல. ஓ! அப்படி இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா சர்ஜரிக்கு அக்செப்ட் பண்ணல. சர்ஜரிக்கா சார் உடம்பு ஒத்துக்காது. அது வீணா போயிடும். எப்படி சர்ஜரி கத்திலாம் உடம்பு பட்டா இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீ இப்படியே இருந்துரு லைஃப் லாங் இப்படியே இருந்துரு. மேரேஜ் கூட பண்ண வேணாம். இப்படியே இருந்துரு. ஆனா அந்த சர்ஜரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அப்புறம் அதையும் கொஞ்சம் கொஞ்சமா சித்தப்பா, சித்தி எல்லாம் புரிய வச்சு, சாப்பிடாமலாம் ஒரு நாள்லாம் இருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து வெளியில சரி இத விட்டுட்டு இத இப்படி வச்சுட்டீங்கன்னா, வெளியில இந்த பிள்ளை சர்ஜரிக்காக போயிடும். போய் ஏதாவது ஒரு கம்யூனிட்டி கூட போய் சேரும். அப்ப சேரும்பொழுது அவங்க வந்து யூசுவலா என்ன பண்ணுவாங்க, ஆ பிச்சை எடுக்கிறதோ, ஒரு பாலியல் தொழில் பண்றதோ, யாசகம் கேட்கிறதோ, அந்த மாதிரியான விஷயத்துக்கு தள்ளப்பட்டுரும். அப்படின்னு சொன்னோட்டியும் அவங்களே சரின்னு சொல்லிட்டு அத ஏத்துக்கல. பட் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பா, சித்தி மூலியமா நான் போய் சர்ஜரி பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் யூசுவலா எங்க வீட்ல அழுதாங்க. அத ஏத்துக்க முடியாதுல்ல. ஸோ குளிப்பாட்டும் போதெல்லாம் அம்மா நம்மள வந்து குளிப்பாட்டும் போதெல்லாம் சில கனவுகளோட இருந்திருப்பாங்க அவங்க. அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்படியே கடந்து வந்தது தான் என்னுடைய அந்த மாற்றத்தின் பயணம். அரசியலுக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு? நாம் தமிழர் கட்சியில தான் நம்ம சேர போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ வந்தது? நான் தமிழர் கட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருடமாவே எனக்கு அண்ணன் சீமானுடைய பேச்சுகளா இருக்கட்டும், நெறைய மேடை பேச்சுகள் இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். நான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா, அது வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள தான் பேசுவாரு. அப்போ வந்து அதில நான் ஈர்க்கப்பட்டேன் அந்த பேச்சுல. பட் அதில எப்படி நம்ம வரது அந்த மாதிரியான தாட்ஸ் இல்ல. நம்ம போய் இந்த அளவுல இங்க வருவோங்கிறத அந்த மாதிரியான விஷயங்களும் எனக்கு எதுவும் கிடையாது. பிடிக்கும் அவ்வளோதான். அதைத் தொடர்ந்து நாங்க எங்களுடைய என்ஜிஓ வேலைகள தான் பார்த்துட்டு இருந்தோம். நெறைய மக்கள் பணியில ஈடுபட்டுட்டு அப்படிதான் இருந்தோம். ஆ அப்படி இருக்கும்போதே எனக்கு ஒரு கால். இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க கலந்துக்கோங்கன்னு சொல்லி. நான் எதுவுமே இதுக்கு முன்னாடி எனக்கு சில கட்சிகள்லாம் எங்கள கூப்பிட்டாங்க. ம். என்னுடைய சகோதரி ஃபாத்திமா மூலியமா எனக்கு நெறைய அழைப்புதல் வந்தது. நாங்க அதில பெருசா ஈடுபாடு குடுக்கல. ஏன்னா, அவங்க சொல்லுவாங்க எனக்கு நெறைய விஷயம். பட் எனக்கு அது ஒத்து போகல. பட் நான் தமிழர் கட்ச் அப்படின்னு வரும்போது, நான் எந்த மறுப்பும் தெரிவிக்கல.
எனக்கு பிடிச்சதான விஷயங்கள் இந்த சமூகத்துல ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் பார்த்தேன் இதை. ஸோ அதனால நான் எடுத்தோட்டியுமே இறங்கி பார்த்துடலாம். இறங்கி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது சீமானவர்களை இதுக்கு முன்னாடி சந்திச்சது உண்டா? இந்த நம்ம வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது சந்திச்சு பேசுனது உண்டா? சந்திச்சிருக்கோம். ஆனால் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எதுவும் இல்லை. நாங்கள் எங்களோட என்ஜிஓ மூலியமா நாங்கள் எங்களுக்கு என்ஜிஓங்களுக்கு சில சப்போர்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது அந்த மாதிரியான விஷயத்த போய் பார்த்துருக்கோம். கூட்டத்தோட கூட்டமாக நின்று நாங்கள் என்ன விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மற்றபடியான ஒரு பெரிய தொடர்பு அந்த மாதிரி பேச்சுவார்த்தை அந்த மாதிரி எதுவும் இல்லை. வீட்டில் என்ன சொன்னாங்க? அதாவது அறக்கட்டளை வச்சிருக்கோம், ட்ரஸ்ட் வச்சிருக்கு, இப்போதைக்கு டக்குன்னு அரசியலுக்குள்ள தேவையில்லாம எதுக்கு நீ என்ன அரசியல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றதா கேள்வி. எல்லா கேள்விகளும் வந்துட்டு தான் இருக்கு. அதுதான் சொல்கிறேன்ல, அதை ஃபஸ்ட்டு நான் திருநங்கையாக மாறும்போது என்னை ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன், எப்படி நான் நடந்துக்கிறேன், என்னுடைய ஒழுக்கங்களை பார்த்து அவங்க அதை ஏற்றுக்கிட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அது மாதிரி தான் இதையும் நினைக்கிறேன். கட்சிக்கு போகும்போது பயப்படுறாங்க நிறைய விஷயங்களை. எப்படி அதை நீ ஃபேஸ் பண்ணுவேன், என்ன விஷயம், நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் பேசுவாங்க அப்படின்னு. ஏன்னா நான் இந்த பேசுகிறதெல்லாம் திருநங்கையாக நான் மாறி இருக்கும் போதே அதை சமாளிச்சுட்டு தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஸோ இனி இவங்க பேசுகிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் நான். சரி, அப்படி பார்க்கும்போது இவங்களோட வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாகுது. இந்த மாதிரி ரோஷினி அவர்கள் தான் இந்த தொகுதியில் வந்து நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள், ரோஷினியோட பாஸ்ட்டில் இருக்க அந்த ஒரு ரீல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து வேட்பாளராக நிற்க வைக்கிறீங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா ஒரு விமர்சனங்கள் வருது. ரீல்ஸ் பண்ணுற பொண்ணுக்கு தொகுதியில் வந்து வேட்பாளராக அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? டான்ஸ் ஆடுற யாரு தான் டான்ஸ் ஆடல? இப்போ யாரதான் டான்ஸ் ஆடாம வந்திருக்காங்க அரசியலுக்கு? முதல்வர் பதவிக்கு நிற்கிற ஆட்களுமே அதை எவ்வளவோ பெண்கள் ஆடுனது மட்டும் இல்லை, அதை விட எவ்வளவோ பார்த்துருக்காங்க. பட் என்னோட அந்த பழைய விஷயங்களை பார்க்கும்போது நான் அதில் ஆக்டர் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னோட ஐடியில். உண்மையை இப்போ சொல்லணும்னா நிறைய பேர் நான் அந்த அரசியலுக்குள்ளே வந்தோட்டியும் என்னை வந்து எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணுங்க. அதாவது எங்களுடைய அமைப்புல இருந்து யாரும் சொல்லலை, நான் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு. நீங்களா இருமா, நீ இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணணும், நீயா இரு, அப்படி தான் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. மற்ற சகோதரர்கள் என்ன சொன்னாங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அது என்னுடைய பாஸ்ட் லைஃப், என்னோட பர்சனல் லைஃப். யா. ஸோ அதில் ஃபேக்காக உலகத்துக்கு வந்து அதை ஒரு கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது புலித்தோலை போத்த பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. நான் அப்படி ஒரு இதாக நடிக்கணும்னா ஒரு ஃபேக்கான விஷயத்த ஒரு பேசிக்காக அதெல்லாம் இது பண்ணிட்டு வந்திருப்போம். பட் எங்களுக்கு நாங்கள் வந்து உண்மைக்காக இருக்கோம். அப்படிங்கும் போது நாங்கள் வெளி வேடம் அணியணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் நாங்கள் அதை அப்படியே வச்சோம். அதை எடுத்து நீங்கள் விமர்சிச்சிங்க. அதை பற்றி நான் வந்து ட்விட்டரில் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது ஒரு சில விமர்சனங்கள் வந்து நான் வந்து படித்தேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு மேடையில் வந்து பேசியிருப்பார், திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் ஆதரிக்கிறோம், மற்ற ஆட்களை வந்து நாங்கள் ஆதரிப்பது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சிருக்காருன்றதை எடுத்து வந்து ஒரு கருத்தை வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க இவர் எல்ஜிபிடிக்கு ஆதரவான ரோஷினிக்கு எப்படி வந்து வேட்பாளராக வந்து அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன வரும்? சரியான கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னது வந்து நல்ல விஷயம். பட் இந்த எல்ஜிபிடிக்யூக்கு நாங்கள் ஆதரிக்கலை அப்படின்லாம் அவர் சொல்லலை. அது அவங்களுடைய விஷயங்கள், அது அவங்களோட இது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருப்பார். புரிதல் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து ஒரு அட்வொகேட் ஹேண்டில் பண்ணனா கூட 100% பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, டாக்டர்ஸ்க்கு தெரியல. ஸோ அதாவது ஃபேமிலிக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த பொறுப்புகளை மக்களுக்கு எடுத்து சொல்லவும் புரிய வைக்கவும் அதற்காக தான் அண்ணன் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதற்கான ஒரு ஆயுதம் நான் தான் இந்த புரிதலை மக்கள் இடத்துல கொண்டு போய் செலுத்தணும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு கேள்வியும் ட்விட்டரில் வந்து இப்போ சமீபத்தில் பரவிக்கிட்டே இருக்கு. ரோஷினி வேட்பாளர்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று வருது. கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வருது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆட்கள் வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஆட்கள் எல்லாருமே பதிலடியுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையா. ஆனால் ரோஷினி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ரோஷினி என்ன சொல்ல போறீங்க இந்த மாதிரி விமர்சனங்கள், இந்த மாதிரி? எனக்கு பொதுவாக எனக்கு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அந்த கட்சியின் பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கும். உண்மையாலுமே சொல்ல தமிழக வெற்றி கழகத்தை பார்க்கும் பொழுது. ஏன்னா அதில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், அதில் இருக்கிற தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இங்கிட்ட ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் தண்ணிக்காகவும் உயிரினங்களுக்காகவும் போராடி அதாவது பேசிட்டு இருக்காரு. இங்கிட்ட ஒருத்தவங்க தன்னுடைய மீடியாவுடைய ஃபேமை வச்சு மட்டுமே வந்து உள்ள வந்து அது வந்து ஒரு ரசிகர் கூட்டம். அதை நான் ஒரு கட்சியாவே நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அங்க வர மக்களுமே வந்து ஒரு அரசியல் மக்களாவே நான் அதை எடுத்துட்டு போகல. அது ஒரு கட்சியின் கூட்டம், ரசிகர். ஏன்னா அதை நான் வந்து மக்களிடத்திலிருந்து பார்த்து தான் இப்ப இங்க வந்திருக்கேன். நான் ஒரு அரசியல்வாதியோ, என்னோட பேக்ரவுண்ட் வந்து நான் அப்படியே நான் அரசியலே பயணிச்சு வரல. நான் மக்களோட மக்களா இருந்து இப்போ தான் கட்சிக்கு வந்திருக்கேன். ஏன்னா அந்த மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும், மக்களுடைய மைண்ட் எப்படி இருக்குங்கிறத நான் கத்துட்டு வந்திருக்கேன். நான் அங்கிருந்து பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு விஜயை பார்க்கணும். விஜய் அவர்களை நான் பார்க்கணும். அதுதான் அவங்க மைண்ட் செட். அதனால தான் அந்த கூட்டம் அங்க சேருதே தவிர, ஒரு அரசியல் ரீதியா வந்து ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு, இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு நீங்க நிறைய காணொளிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய காலேஜ் பிள்ளைகளா இருக்கட்டும், ஸ்கூல் பிள்ளைகளா இருக்கட்டும், அங்க மாநாட்டுக்கு வர எல்லாருமா இருக்கட்டுமே, எதுக்காக நீங்க வந்து புரிதல் இல்ல அவங்க கிட்ட. கொள்கை கோட்பாடு எதுவுமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு சொல்லணும்னா, அரசியல் வேறு, ரசிகர் கூட்டம் வேறு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். பர்சனலா என்ன எடுத்துட்டீங்கன்னா எனக்கு விஜய் பிடிக்கும், அவரோட ஆக்டிங் பிடிக்கும், அவரோட மூவிஸ் எனக்கு பிடிக்கும். நான் ஒரு சினிமா ரீதியாக உள்ளே போயிருந்தேன்னா எனக்கு விஜய் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு இருக்கும். பட் அரசியல் ரீதியாக பார்த்தா எனக்கு அப்படியே அகெயின்ஸ்ட். அரசியலில் வந்து எனக்கு அவர் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் அண்ணன் வந்தா, எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் வந்தால் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்கு எனக்குள்ள. நீங்க யோசிங்க, ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஒரு முற்போக்கு சிந்தனையே வந்து ஒரு ஒரு கரெக்டான தலைவர்களால மட்டும்தான் அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது ரோஷினி அவர்கள் எந்த அளவுக்கு நீங்க தயார் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இப்போ வேட்பாளர் அறிவிப்புலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மக்களை சந்திக்க போறோம், ஒவ்வொரு இடமா போயிட்டு வாக்கு சேகரிக்க போறோம். பிப்ரவரி 21 ஒரு பெரிய மாநாடு இருக்கிறதுலயே ஒரு நடக்காத ஒரு மாநாடு வந்து நடத்தி காட்ட போறோம்னு சொல்லி சீமானவர்கள் வந்து ஒரு மேடையில் வந்து பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 144 ஏக்கர் கிட்ட ஒரு பெரிய மாநாடு ஒன்று பண்ண போறோன்றாங்க. அந்த மாநாட்டுல ஒரு நபரா வந்து ரோஷினி அவர்கள் வந்து உட்கார போறாங்க. அப்படி இருக்கும்போது ரோஷினி, உங்களை நீங்க எந்த அளவுக்கு தயார்படுத்திட்டு இருக்கீங்க இந்த தேர்தலுக்கு? இதுல தயார்படுத்திக்கிறதுக்கு அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை. ஏன்னா நான் மக்களிடத்துல அதிகமா மக்களுடைய பணியில ஈடுபட்டு, மக்களோட சந்திச்சு, மக்களுடைய துன்பங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சு வந்ததுனால இதுல தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. என்னை வந்து நான் வந்து ஒரு அரசியல்வாதியா என்னை நான் வந்து கட்டமைச்சுக்கணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இருக்கே தவிர, இது வந்து ஒரு, அதாவது ஒப்பனா சொல்லணும்னா, ஒரு பொய்யான விஷயத்த நம்ம ரெடி பண்ணணும்னா தான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். நாங்க உண்மையாகவே மக்களுக்காகவே சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்கும் போது எங்களை தயார் பண்ணிக்கிறதுல எதுவும் இல்லை. மக்களோட மக்களா இருந்து நாங்க பயணிக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, நிறைய ஷேர் பண்ணீங்க. உங்களோட அரசியல் பயணம் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இப்போ இன்னிலிருந்து உங்களோட அரசியல் பயணம்ன்றது ரொம்ப பெருசா போகும்போது ஒரு பெரிய களம். இதுக்கு முன்னாடி வந்து 2 கட்சிகள் 3 கட்சிகள் போட்டியிட இடத்துல இப்போ 4-5 கட்சிகளா மொத்தமா இருந்து போட்டியிட போறீங்க. ஒரு பெரிய பட்டாளத்தை வந்து சந்திக்க போறீங்க. இந்த தேர்தல் வந்து இன்னும் பெருசா சூடுபிடிக்க போகுது. அதுல ரோஷினியும் ஒரு முக்கிய பங்கா இருப்பாங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி உங்களை மாதிரி நிறைய திருநங்கைகள் எல்லா இடத்துலையும் சாதிக்கணும். அதுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கணும் கண்டிப்பா. இந்த தேர்தல் களம் உங்களுக்கு நல்லபடியா அமையணும்னு சொல்லி எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.